ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிப்ரெஷனுக்கான சிம்டம்ஸ் பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஒருத்தவங்க வந்து டிப்ரெஷனில் இருக்காங்கன்னா அவங்களால எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து பண்ணவே முடியாது. அவங்களுக்கு ஒரு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கட்டும், அதில் கூட அவங்க வந்து ஈடுபாடு செலுத்த முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவங்க வந்து டிவி நல்லா பார்ப்பாங்க, சீரியல்லாம் ஒன்று விடாமல் பார்ப்பாங்க அப்படின்னா அதில் கூட அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியாது. அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. நல்ல ட்ரெஸ் பண்ணுறது பிடிக்காது, மேக்கப் பண்ணது வந்து பிடிக்காது. அப்புறம் காலையில் அவங்களால எழுந்திரிக்கவே முடியாது. ஏன்டா எழுந்திரிக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும். பல்லு தேய்க்கிறது, குளிக்கிறது அது கூட வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி இருக்கும். அவங்களுக்கு வந்து பசியே இருக்காது, தூக்கமே இருக்காது. அப்படி இல்லைன்னா ஒன்று வந்து பசி வந்து அதிகமாக இருக்கும், தூக்கம் வந்து அதிகமாக இருக்கும். பசி தூக்கம் ரெண்டுமே வந்து நார்மலாகவே வந்து இருக்காது. ஒன்று வந்து கம்மியாக இருக்கும், அப்படி இல்லைன்னா வந்து அதிகமாக வந்து இருக்கும். அதனால் அவங்களுக்கு அடிக்கடி குளோபின் வந்து கம்மியாக சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து அவங்க மெலிஞ்சிருவாங்க. அப்புறம் வந்து அடிக்கடி வந்து டயர்ட் ஆகிடுவாங்க. எந்த ஒரு வேலையுமே அவங்களால வந்து செய்ய முடியாது. கை கால் அந்த தசை பகுதியெலாம் ரொம்ப வந்து இறுக்கமாக இருக்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எவ்வளோ தான் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தாலும் தான் வந்து ஒரு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. லைஃபே வந்து அவங்களுக்கு வந்து வெறுமையாக வந்து இருக்கும். யாரோட பேச பிடிக்காது, சிரிக்க பிடிக்காது. சிரிப்பு அப்படிங்கிறதுனாலே அவங்க வந்து மறந்துருப்பாங்க. அந்த மாதிரி வந்து இருப்பாங்க. டக்குன்னு எரிச்சல் ஆகிடுவாங்க, கோவப்படுவாங்க, ரொம்ப வந்து அமைதியாக இருப்பாங்க. நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து தாட்ஸ்லாம் வரும். எதுக்காக நம்ம வந்து இருக்கணும், நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சி பார்க்கும்போது நம்ம இறந்து போயிருந்தால் கூட நல்லது, அந்த மாதிரி தாட்ஸ்லாம் வந்து தோணும். நம்ம வந்து சூசைட் பண்ணிக்கலாமா அந்த மாதிரிலாம் வந்து தோணும். இதெல்லாமே டிப்ரெஷனில் இருக்கவங்களுக்கு தோணும். இதை வந்து நம்ம வந்து அப்படியே வந்து விடக்கூடாதுங்க. ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகணும். நிறைய பேருக்கு வந்து டிப்ரெஷன்னா என்ன அப்படிங்கிறதே வந்து தெரிகிறதில்ல. டிப்ரெஷன் இப்போ நம்ம பாடியில் வந்து நமக்கு நிறைய ப்ராப்ளம் வருதுல்ல, காய்ச்சல், தலைவலி, வயிற்று வலி, அந்த மாதிரி தான் டிப்ரெஷன். நம்ம பிரெயினில் வந்து நிறைய கெமிக்கல் இருக்குது. அந்த கெமிக்கல் வந்து சுரக்கிறதுல வந்து ப்ராப்ளம் வருது. சில கெமிக்கல் ரொம்ப கம்மியாகிடுது, சில கெமிக்கல் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. அதனால தான் அவங்களுக்கு வந்து டிப்ரெஷன் ஆகிட்டு அவங்களால இந்த மாதிரி வந்து பண்ணுறாங்க. அவங்க நினைக்கிறத எதுவுமே அவங்களால வந்து பண்ண முடியல. நார்மலாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஹார்மோன் எல்லாம் நல்லா இருக்குது. இதுதான் வந்து டிப்ரெஷன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படிங்கிறது நிறைய தெரியவே இல்லை. டாக்டர், சைக்காலஜிஸ்ட் ஒன்று டிப்ரெஷனால் பாதிக்கப்பட்டவங்க அவங்களுக்கு மட்டும்தான் வந்து டிப்ரெஷன் பற்றி தெரியுது. ஈவன் சைக்காலஜி அப்படிங்கிறது ஒரு சப்ஜெக்டாக படித்தவங்களுக்கு கூட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸாக என்ன, அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், அதில் வந்து நல்லா ரெக்கவர் ஆகிடலாம் அப்படிங்கிறது வந்து தெரியுறதில்ல. ஏன்னா வந்து நம்ம சொசைட்டி வந்து அப்படி வந்து பண்ணி வச்சுருக்காங்க. டிப்ரெஷன்னாலே வந்து டிப்ரெஷன் வெளியே சொன்னாலே நம்மளை வந்து ஏதாவது வந்து நினைப்பாங்களோ, இவங்க வந்து டிப்ரெஷனுக்கு வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டாங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு ஒரு தப்பான ஸ்டிக்மா வந்து ஃப்ரேம் பண்ணி வந்து வச்சுருக்காங்க. இப்படி டிப்ரெஷனில் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சாலே கண்டிப்பாக வந்து அவங்கள வந்து நம்ம டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகணும். சைக்காலஜிஸ்ட்டையோ இல்லை இவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குது, சூசைட் தாட்டு அந்த மாதிரிலாம்னா கண்டிப்பாக டாக்டர்கிட்ட தாங்க ஃபஸ்ட்டு போகணும். டாக்டர் போனதுமே அவங்க வந்து அவங்ககிட்ட பேசி தெரிஞ்சுட்டு எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு அவங்களோட ஹார்மோன் லெவல்ஸ்க்கு தகுந்தபடி அவங்க சொல்கிறத வச்சே வந்து டாக்டர்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. எனக்கு நிறைய பசிக்குது, நிறைய தூக்கம் வருது, இல்லை தூக்கமே இல்லை, பசியே இல்லை, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு எப்படி டேப்லெட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு அவங்க டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. அந்த டேப்லெட்ஸ் எடுக்கும்போது அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வந்து நல்லா பேலன்ஸாக ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் பார்த்து ட்ரீட்மெண்ட்டு, கவுன்சிலிங் எடுத்துக்கிட்டு 100% இதுலேருந்து வந்து அவங்க முன்னாடி எப்படி இருந்தாங்களோ அதை விட பெஸ்ட்டாகவே வர்றதுக்கு வந்து நல்ல வந்து சான்சஸ் வந்து இருக்குது. இப்போ வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து நிறைய வந்து சொல்கிறாங்கல்ல, நான் வந்து அவங்க எவ்வளோ ப்ராப்ளம் வந்து பார்த்துருப்பாங்க, ஆனால் அதெல்லாம் அதிகமாக சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் இந்த மாதிரி டிப்ரெஷனில் இருந்தேன், டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கத்தக்கது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களாம் சொல்லும்போது அவங்க டிப்ரெஷன்லேருந்து வந்துட்டு மறுபடியும் அவங்க அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு வந்து அவங்க போயிட்டே இருப்பாங்க. அவங்க சொல்லும்போது ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவங்க சீக்கிரம் இதுலேருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் ஒரு நார்மல் பீப்புள் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா இவங்க வந்து டிப்ரெஷனில் இருந்தாங்க அப்படின்னு அவங்க மேலே ஒரு முத்திரை குத்திடுவாங்கன்னு பயப்படுறாங்க. அதனால் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து போகிறதுக்கே வந்து பயப்படுறாங்க. இப்படிலாம் வந்து இருக்கும்போது கண்டிப்பாக அவங்க வந்து சூசைடுக்கு வந்து போயிடுறாங்க. ஸோ இன்றைக்கி சிச்சுவேஷனில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி டிப்ரெஷனால் பாதிக்கப்படுறாங்க. டிப்ரெஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய இதெல்லாம் கிடையாதுங்க, தப்பான எதுவுமே இல்லை. அது வந்து கண்டிப்பாக வந்து குணப்படுத்தக்கூடிய இது தான். டிப்ரெஷனுக்கு வந்து நல்ல டாக்டரை போய் பார்த்து
ப்ராப்பர் கவுன்சிலிங் தெரப்பிலாம் எடுக்கும்போது முழுமையாக வந்து அதிலிருந்து கண்டிப்பாக வந்து வெளியே வந்து வந்துடலாம். வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து தெரியும். ஏன்னா டிப்ரெஷன்னா என்ன அப்படின்னு வந்து இன்னும் சொசைட்டியில் நிறைய பேர் வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு நல்ல வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.